ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 61 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா? எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? ஹோம் ஒர்க் அவுட் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? கார்டியோ எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? இல்லை எத்தனை ஸ்டெப் நடக்கிறீங்க? அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அதோட புதுசாக ஏதாவது எக்ஸசைஸோ இல்லை டயட் பிளானோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? சரி, நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதையும் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? நான் இன்றைக்கி காலையில் எழும்புனதும் ஒரு 20 minutes எக்ஸசைஸ் பண்ணேன். அதோட 50 minutes ஜும்பா பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்து, காலையில் 7 மணிக்கெல்லாம் வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக கிளம்புனோம். அதனால் காலையில் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்தால 1 glass ஆஃப் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜீரா ஜிஞ்சர் வாட்டர், அடுத்த 5 பாதாம் சாப்பிட்டுக்கிட்டேன். இவ்வளவும் ஏர்லி மார்னிங் எடுத்துக்கிட்டது, ஓகேவா? ஏர்லி மார்னிங்க்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? வார்ம் வாட்டருக்கு 0 கேலரி, ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு 5 கேலரி, 5 பாதாமுக்கு 35 கேலரி, மொத்தம் காலையில் மட்டும் 40 கேலரி எடுத்திருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டோம். 2 இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். கேசரியும் வச்சுருந்தாங்க, ஆனால் நான் சாப்பிடலை, ஓகேவா? 2 இட்லிக்கு எவ்வளோ கேலரினா 140 கேலரி, சாம்பாருக்கு 80 கேலரி, தேங்காய் சட்னிக்கு 60 கேலரி. மொத்தம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நான் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னா 280 கேலரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இன்றைக்கி அங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டோம். லஞ்சுக்கு என்னென்ன சாப்பிட்டேன்னா சுட சாதம், சாம்பார், ரசம், அவியல், உருளைக்கிழங்கு பொரியல், அடுத்தது 1 glass ஆஃப் மோர் குடிச்சிக்கிட்டேன், ஓகேவா? இதுக்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? சாதத்துக்கு 220 கேலரி, அடுத்தது சாம்பாருக்கு 80 கேலரி, அடுத்தது அவியலுக்கு 80 கேலரி, அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப டெம்ட் ஆச்சு, ஏன்னா எனக்கு அந்த கூட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். அதோட எக்ஸ்ட்ராவும் அதில் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு பொரியலுக்கு 150 கேலரி, அடுத்தது எக்ஸ்ட்ராவும் உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துக்கிட்டேன்ல, அதுக்கு 120 கேலரி, அடுத்தது ரசத்துக்கு 20 கேலரி, மோருக்கு 50 கேலரி. டோட்டல் லஞ்சுக்கு மட்டும் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 720 கேலரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் 1 glass ஆஃப் மில்க் குடிச்சிக்கிட்டேன், அதுக்கு 120 கேலரி. அடுத்தது டின்னருக்கு 1 glass ஆஃப் மில்க் அண்ட் மீல் மேக்கர் ப்ளஸ் 2 முட்டை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன், அதுக்கு 350 to 400 கேலரி. டின்னருக்கு மட்டும் எவ்வளோ கேலரி எடுத்திருக்கோன்னா 500 கேலரி எடுத்திருக்கோம். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட கேலரி எவ்வளோன்னு பார்த்தா 1660 கேலரி எடுத்திருக்கேன், ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ கேலரி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? அதோடு நான் இன்றைக்கி காலையில் வாக்கிங் பண்ணலைல, அதனால் அங்கே இருக்கும்போதே நான் அங்கேயே வாக்கிங் பண்ணிக்கிட்டேன். அது எவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டேன்னா 1 hour பண்ணிக்கிட்டேன். ஒரு 6000 steps நடந்தேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பண்ணது எல்லாத்துக்கும், சாப்பிட்டது எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரோட்டீன் எவ்வளோன்னு பார்க்கலாமா? நியூட்ரிஷன்ஸ்லாம் எவ்வளோன்னு சொல்கிறேன், ஓகேவா? ப்ரோட்டீன் எவ்வளோன்னா 72 to 78 கிராம் எடுத்திருக்கேன். ஃபேட்டு 45 to 50 கிராம் எடுத்திருக்கேன். கார்ப்ஸு 190 to 200 கிராம் எடுத்திருக்கேன். ஃபைபர் 20 to 25 கிராம் எடுத்திருக்கேன், ஓகேவா? இன்றைக்கி நான் சாப்பிட்டது, நான் எடுத்துக்கிட்ட நியூட்ரிஷன் எல்லாமே இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இந்த 2 மாதத்தில் நான் என்னென்ன மாற்றங்கள் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணவா? என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய ட்ரெஸ் சேராமல் இருந்தது. என்னடா இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்மளால் போட முடியலை அப்படின்லாம் நிறைய நினச்சிருக்கேன். என்னடா பண்ணுறது, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி போடுறது, இந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறது, நமக்கு சேருமா, நம்ம இனி பழைய வெயிட்டுக்கு போவோமா அப்படிங்கிற நிலைமைக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ என்னென்னா நான்
இந்த வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 60 நாள் முடிஞ்சு 61வது நாள் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ பழைய ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுகள்லாம் சேரும்போது கொஞ்சம் ஓகே நம்ம வந்து பழைய நிலைமைக்கு மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதோட இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்கள் போட்டால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, உடம்பு கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அதையும் நம்ம குறைச்சி சீக்கிரம் அந்த ட்ரெஸ்ஸை போடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அல்ல நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்த மாதிரி அப்படி ஒரு இது இருக்குது. சரி, நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்க ட்ரெஸ் கூட வீடியோவில் எனக்கு சேராமல் இருந்த ட்ரெஸ் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். எனக்கு போடும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. சரி, நீங்கள் யாராவது அப்படி உங்களோட பழைய ட்ரெஸ் ஏதாவது சேராமல் இருந்து போட்டிருக்கீங்களா? போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் யாருமே என்கிட்ட இன்னும் ஷேர் பண்ணலை, நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க, எப்படி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை என்னென்ன ஃபுட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? ஓகே, நாளைக்கு என்ன பண்ணுறேன், எப்படி என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். அதோட எனக்கு கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு டெம்ப்டிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது. அதனால் பானிபூரி சாப்பிட்லாமோ, 2 months மேலே ஆகுது. அதனால் கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்லாமோ அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. சரி, நாளைக்கு சாப்பிட்றேன்னா இல்லையான்னு நாளைக்கான வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? பாய் பாய், நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.